எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவிலே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் PDF 1 இயர் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் வந்து ப்ரைஸ் வந்து 400 ரூபியாக இருந்துச்சு. ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 300 ரூபிக்கு பை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ எந்த 1 இயர் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த வருஷம் 2025 February வரைக்கும் அவைலபிளாக இருக்குது மந்த்லி CA. அது வரைக்கும் உள்ள எனி 12 மந்த் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது வந்து ஆஃபர் ப்ரைஸு. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி தான் ஆஃபர் இருக்குது. 300 ரூபி ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தின் பூமாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தோவாளை மாணிக்க மாலை. ஸோ பார்த்தீங்கன்னா தோவாளை பகுதியில் கட்டப்படக்கூடிய மாணிக்க மாலைக்கு தான் இப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பூ மாலைக்கு வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த தோவாளை மாணிக்க மாலைக்கு தான் புவிசார் குறியீடானது வழங்கியிருக்காங்க. ஒரு பூ மாலைக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்குறது இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். அது தோவாளை பூ மாலை மாணிக்க மாலைக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, கும்பகோணம் வெற்றிலை, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தின் கும்பகோணம் வெற்றிலைக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தோவாளை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கு. புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய விளைவிக்கப்படக்கூடிய தரமான தனித்துவமான ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குறாங்க அப்படின்னா அந்த புவிசார் குறியீடு வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து செல்லும், 10 ஆண்டுகளுக்கு செல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னா அந்த பொருளுடைய ஏற்றுமதியானது அதிகரிக்கும். அதன் மூலமாக அது சார்ந்த தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமான லாபத்தை வந்து அடைவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ சென்னையில் தான் புவிசார் குறியீடு பதிவகமானது இருக்குது. ஸோ இந்த பதிவகம் தான் இப்போது இந்த 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து புவிசார் குறியீடானது தோவாளை மாணிக்க மாலை அப்படிங்கிற ஒரு பூ மாலைக்கு வழங்கியிருக்காங்க. ஒரு பூ மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த தோவாளை மாணிக்க மாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, அடுத்து பச்சை நொச்சி, சம்பா நாறு உள்ளிட்டவற்றை கொண்டு கட்டப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ இது 2ஓடு சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிக்குதுன்னா 62ஆக அதிகரிக்குது. அதன்படி இந்தியாவிலே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலத்தில் நம்ம இந்தியா வந்து 2ஆவது இடத்துல இருக்குது. உங்களுக்கான கொஷின், அப்போ முதல் இடத்துல எந்த மாநிலம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த மாநிலம் இருக்குது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஷின். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இதை பற்றி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. ஸோ ஒரு 11 பொருட்கள், தஞ்சாவூர் மாவட்டத்துடைய 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று முதல் இடத்துல இருக்குது தஞ்சாவூர் தமிழ்நாட்டில். அடுத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை மறிக்கொழுந்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவுடைய மீரஜ் நகரத்துடைய சிதார் தம்புரா ஆகிய இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கத்தியா கோதுமைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கத்தியா கோதுமைக்கு. செகண்ட் கொஸ்டின், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் எத்தனை கோடியில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 934 கோடி. ஸோ ரூபாய் 934 கோடியில் தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டமானது உருவாக்கப்பட்டது. அது என்ன நடந்தாய் வாழி காவிரி திட்டம்? இது எதுக்காக அப்படின்னா அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா காவிரி இருக்குது, நடந்தாய் வாழி காவிரி திட்டம். ஸோ காவிரி ஆறு இருக்கு இல்லையா, காவிரி ஆறு மற்றும் அதோடைய துணை ஆறுகளை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டமானது 934 கோடியில் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ காவிரி அதோட 5 துணை ஆறுகளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக, அதை பாதுகாக்கிறது, அந்த ஆறுகளுக்கு புத்துயிர் வழங்குறது, அந்த நீர் ஆதாரங்களை மேம்படுத்துறது, இது போன்ற காரணங்களுக்காக தான் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டது. இந்த மொத்த தொகை 934 கோடி இருக்கு இல்லையா, அதில் 60% வந்து மத்திய அரசுடைய பங்கு, 40% வந்து நம்ம மாநில அரசுடைய பங்கு. மூன்றாவது கேள்வி, மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. ஸோ தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு. ஸோ 2 பேருக்கு தான் இந்த வருஷத்துக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அரங்கநாதன் அவர்கள் நினைவாக தான் இந்த விருதானது 2018ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்படுது. இந்த விருது யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு பணிகள்
பணிகளில் ஈடுபடுறது, இலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சி நூல்கள், அடுத்து கவின்கலை, விமர்சனம், இந்த மாதிரி இலக்கியத்துறையில பல வருஷம் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களை சிறப்பிக்கும் வகையில் தான் இந்த விருதானது வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் 2018ஆம் ஆண்டுலேருந்து இந்த விருதை வழங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் 2 பேருக்கு வழங்குவாங்க. இந்த வருஷம் எந்த 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா, பேராசிரியர் தமிழவன் மற்றும் பா. திருநாவுக்கரசு 2 பேருக்கு இந்த வருஷத்துக்கான மா. அரங்கநாதன் இலக்கிய விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ் சமீபத்தில் 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் மற்றும் சுகீதா சாரங்கராஜ் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து பா. விமலா என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. எனது ஆண்கள் அப்படிங்கிற படைப்புக்காக தான் இந்த விருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது பார்த்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டிற்கான ஹோல்கர் பரிசு வந்து காயத்ரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 59வது ஞானபீட விருது வந்து இலக்கியத்துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா வினோத் குமார் சுக்லா என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, திருச்சி நூலகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காமராஜர். ஸோ பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய காமராஜர் அவர்களுடைய பெயர் தான் இப்போ திருச்சியில் அமைக்கப்படக்கூடிய நூலகத்துக்கு சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கல்விக்கண் திறந்தவர் என்று அழைக்கப்படக்கூடிய காமராஜருடைய பெயர் வந்து இப்போ திருச்சி நூலகத்துக்கு அமைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்கு வந்து அண்ணா அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அந்த நூலகத்தை வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த நூலகத்துக்கு அண்ணாவுடைய பெயரை சூட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இப்போ ரீசெண்டா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நினைவாக ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கருணாநிதி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து கோவையில் பார்த்தீங்கன்னா மாபெரும் நூலகமானது அமைக்கப்படுது. அதுக்கு தந்தை பெரியாருடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. இப்போ அதையடுத்து திருச்சியில் நூலகம் அமைக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களுடைய பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சமீபத்தில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா விஜய் துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அசாமாயத்துடைய கரீம்கஞ்ச் மாவட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரமான போர்ட் பிளேயரோட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து புனே சர்வதேச விமான நிலையத்தோட பேரை வந்து ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. மத்திய அரசுடைய தொலைக்காட்சி சேனலான பொதிகை சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய CISF மண்டல பயிற்சி மையத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த மையத்துக்கு ராஜாதித்ய சோழன் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, 2025 to 26ஆம் நிதியாண்டில் மூலதன செலவுக்காக எத்தனை கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 11.21 லட்சம் கோடி. ஸோ முந்தைய நிதியாண்டு 2024 to 25ஆம் நிதியாண்டில் பட்ஜெட்டில் 11.11 லட்சம் கோடி மூலதன செலவுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த நிதியாண்டுக்காக பட்ஜெட்டில் 11.21 லட்சம் கோடியானது மூலதன செலவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மூலதன செலவு அப்படின்னா என்னென்னா, இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறது, அதாவது இந்த பாலங்கள் அமைக்கிறது, பாலங்கள் இருக்குல்லையா அதை பராமரிக்கிறது, ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாலங்களை பராமரிக்கிறது, புதிய பாலங்கள் அமைக்கிறது, சாலைகளை நவீனப்படுத்துறது, ரயில் நிலையங்களை நவீனப்படுத்துறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனிதர்கள்ட்ட என்ன மூலதனம்னா நமக்கு ஆரோக்கியம் சார்ந்த திட்டங்களில் செயல்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்த மாதிரி மூலதன செலவு, இதுதான் வந்து மூலதன செலவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூலதன செலவுக்காக இந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட், அதில் வந்து 11.21 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ போன நிதியாண்டை விட மூலதன செலவுக்காக அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. போன நிதியாண்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா 11.11 லட்சம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட்டோட திருந்திய மதிப்பீட்டின் படி பார்த்தீங்கன்னா மூலதன செலவுக்காக 10.18 கோடி வந்து குறைச்சிருக்காங்க. அந்த மூலதன செலவு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நிதியாண்டுக்கு 11.21 லட்சம் கோடியாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூலதன செலவில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடன் 50 ஆண்டு கால வட்டி இல்லா கடன் திட்டமானது செயல்படுத்தப்படுது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வட்டி இல்லா கடன் திட்டத்தை அப்படின்னா 2020 to 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வந்து அவங்களுடைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக
ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு வந்து வட்டி இல்லாத கடனானது வழங்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 17,189 கோடி கடன் உதவியானது வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, நீதி NCAER மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்போ நீதி NCAER மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ இந்த வலைப்பக்கத்தை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா நிதி ஆயோக்கும் தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சில், அதுதான் நம்ம NCAER அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நிதி ஆயோக்கும் தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தான் இந்த வலைப்பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து இப்போது நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிதி ஆயோக்கு பொறுத்த வரைக்கும் அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது. திட்டக்குழுவுக்கு மாற்றாக திட்டக்குழுவை நீக்கிட்டு தான் நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர், துணைத் தலைவராக யார் இப்போ இருக்காங்கன்னா சுமன் பெரி, அதோட CEO யார் அப்படின்னா PVR சுப்பிரமணியன் அவர்கள். இப்போ அந்த வலைப்பக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த வலைப்பக்கத்தில் என்ன தரவுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 to 23ஆம் நிதியாண்டு வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய 28 மாநிலங்களுடைய தரவுகள் 5 பிரிவுகளாக இருக்கும். அதாவது மக்கள் தொகை, பொருளாதார அமைப்பு, நிதி, சுகாதாரம், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளில் வந்து 28 மாநிலங்களுடைய தரவுகளானது வகைப்படுத்தி இந்த வலைப்பக்கத்தில் வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, ICF தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் C, சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ICF தொழிற்சாலை, அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், சென்னை பெரம்பூரில் இருக்குது. இங்கே தான் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களுடைய பெட்டிகளானது தயாரிக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த ICF தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து 2024 to 25ஆம் நிதியாண்டு போன நிதியாண்டில் 3007 ரயில் பெட்டிகளானது தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ICF அப்படின்னா என்னது? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, அதாவது சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை. இது சென்னை பெரம்பூரில் இருக்கு. ஸோ இந்த ICFல பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயிலுக்கான ரயில் பெட்டிகள், அடுத்து மின்சார ரயில், மெமு ரயில், LHB பெட்டிகள் வந்து தயாரிக்கப்படுகிறது. அதோடு சேர்த்து இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 16 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் பெட்டிகளும் தயாரிக்கப்படுது. 12 பெட்டிகள் கொண்ட நமோ பாரத் ரயிலும் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, ஹீட் ஸ்ட்ரோக் எதனால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் B, அதிக வெப்பம். ஸோ இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை காரணமாக ஏற்படுது. நம்ம மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு இருக்குது. ஸோ இதை விட புறச்சூழல் அதிகமான வெப்பநிலை இருக்கும்போது அந்த வெப்பநிலைங்கிறது நம்மளுடைய உடம்புல கடத்தப்படுது. ஸோ இந்த நிலை என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்பர் தெர்மியா, உச்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நிலை ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை வந்து குளிர்விக்கிறதுக்காக, வெப்பத்தை வந்து அகற்றுவதற்காகவும், நம்ம உடம்பை வந்து குளிர்விக்கிறதுக்காகவும் நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா பல்வேறு இயக்கங்களில் ஈடுபடுது, செயல்பாடுகளில் ஈடுபடுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆவியாதல், அதாவது நம்ம உடம்பை குளிர்விக்கிறதுக்காக வியர்வையானது வெளியேறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, உடம்புல நுழைஞ்ச வெப்பத்தை வந்து வெளியேற்றுவதற்காக, வெப்பத்தை வந்து நுரையீரல்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வழியே வெளியேற்றுவதற்காக நம்ம உடம்பு வந்து முயலும். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தை வெளியேற்றதுக்காக முயற்சி மேற்கொள்ளுது. ஸோ அதிகமான தீவிரமான வெப்பம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்துரும் அப்படின்னா மயக்கம் அடைஞ்சிருவாங்க, உணர்விழப்பு அடைஞ்சிரும், வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக், அதை தான் வந்து வெப்பவாதம் தமிழில். ஸோ வெப்பவாதமானது ஏற்படுது. ஸோ இந்த நிலையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அதிகமான வெயிலில் நம்ம இருக்கிறத தவிர்த்துக்கணும். ஸோ அங்கே வெயிலில் நம்ம போய் தான் ஆகணும், அந்த வெப்பநிலை இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்குன்னா நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா நீர் சத்து எடுத்துக்கணும். இந்த கோடை காலத்தில் வந்து மோர், அப்புறம் பழச்சாறு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீரே வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் நீங்கள் அருந்துனீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் வெப்பவாதம் ஏற்படும்னா நாக்கு வந்து வறண்டு போகிறது, சிறுநீர் அடர் மஞ்சளாக வெளியேறது, தசை பிடிப்பு, தலை சுற்றல், கை கால்கள் தளர்வு, இது போன்ற அறிகுறிகள் வந்து தென்படும் வெப்பவாதத்தால் பாதிக்கப்படுறவங்களுக்கு. அடுத்து 9வது கேள்வி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இது நமக்கு தெரியும். லாஸ்ட் 2011 நடத்துகிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2021 நடந்திருக்கணும். கரோனானால நடத்தாமல் இன்னுமே அது பெண்டிங்கில் தான் இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 575 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போது 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்போ வரைக்கும் நம்ம பின்பற்றணும்னா நிறையா ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. நிறைய திட்டங்கள் இருக்குது, அதில் பயனாளிகள் இவ்வளோ பேர் ஈடுபடுத்தலாம். அவங்களுக்கு புதுசாக ஒரு திட்டம் தொடங்கணும்னா பிளான் பண்ணுறதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ 1881 தான் ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுலேருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நம்ம நாட்டில் நடத்தப்பட்டு வருது. அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு 1931 பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடத்தக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அந்த ஸ்டேட் என்ன அப்படின்னா பீகார் மாநிலம் தான் அந்த மாநிலம். அடுத்த 10வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த வந்தனா கட்டாரியா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹாக்கி. ஸோ ஹாக்கி வீராங்கனை வந்தனா கட்டாரியா பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச ஹாக்கியிலேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வந்தனா கட்டாரியா என்பவங்க உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டனாக இருந்திருக்காங்க. ஸோ இந்திய அணியுடைய கேப்டனாக அதிக ஆட்டங்கள், அதாவது 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்களில் செயல்பட்ட ஒரே வீராங்கனை இந்த வந்தனா கட்டாரியா தான். இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போட்டிகளில் 158 கோல்கள் வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்த ஒலிம்பிக் போட்டி 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இவங்க ஹாட்ரிக் கோல் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்கில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை மற்றும் ஒரே இந்திய வீராங்கனை வந்தனா கட்டாரியா தான். இவங்க 2014, 2023 ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலையும் 2022 மகளிர் நேஷன்ஸ் கோப்பை போட்டியிலையும் இந்திய அணி வந்து சாம்பியன் ஆனதில் முக்கிய பங்காற்றிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலக்கரி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா நிறுவனம் வந்து 80% அதிகமாக பங்களிக்குது. நெக்ஸ்ட் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய 90வது ஆண்டு நிறைவு விழாவானது இப்போ ரீசெண்டாக கொண்டாடப்பட்டிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1935 ஏப்ரல் 1 தேதி. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. நெக்ஸ்ட் லத்தீன் அமெரிக்கா நாடான சிலி நாட்டுடைய அதிபர் கேப்ரியல் போரிக் ஃபாண்ட் என்பவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்காரு. ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிலிக்கும் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 1.17 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகள் வந்து 4 வழிச்சாலையாகவும் 550 கிலோமீட்டர் சாலை வந்து 2 வழிச்சாலையாகவும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது எவ்வளோ கோடியில் அப்படின்னா 2200 கோடியில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவையில் வந்து விமானத்துறை சார்ந்த இந்தியாவுடைய சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கும் வகையில் விமான மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2025 விமான மசோதா 2025 ஆனது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா கேப்டவுன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2001 வந்து அமல்படுத்துறதுக்காக கேப்டவுன் ஒப்பந்தம் 2001 மேற்கொள்ளப்பட்டது. இது இந்தியா கையொப்பமிடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் என்ன அப்படின்னா விமானம், ஹெலிகாப்டர், அப்புறம் என்ஜின், இந்த மாதிரி உயர் மதிப்பு கொண்ட சொத்துகளுக்கு ஒரே மாதிரியான பாதுகாப்பு உரிமைகளை வழங்குறதுக்காக தான் இந்த கேப்டவுன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேப்டவுன் ஒப்பந்தத்தை வந்து நம்ம அமல்படுத்தும் வகையில் இந்த விமான மசோதாவானது இப்போ மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் ஒரு 13 ஆழ்கடல் சுரங்கங்கள் அமைக்கிறதுக்கு வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கு மத்திய அரசு. இதுக்கு எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆஃபர் லாஸ்ட் டேட்டு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் 2025 வரைக்கும் உள்ள எனி 12 month கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 300 ரூபீக்கு மட்டும் பை பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 400 ரூபி. அடுத்து ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 899 பே பண்ணலாம். ஏப்ரல் 12 பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக தான் 899. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் பூமாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தோவாளை மாணிக்க மாலை.
இரண்டாவது கேள்வி, நடந்தாய் வாலி காவிரி திட்டம் எத்தனை கோடியில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 934 கோடி. மூன்றாவது கேள்வி, மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி, தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு. நான்காவது கேள்வி, திருச்சி நூலகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காமராஜர். ஐந்தாவது கேள்வி, 2025 to 26 நிதியாண்டில் மூலதன செலவுக்காக எத்தனை கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 11.21 லட்சம் கோடி. ஆறாவது கேள்வி, நீதி NCAER மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராமன். ஏழாவது கேள்வி, ICF தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. எட்டாவது கேள்வி, ஹீட் ஸ்ட்ரோக் எதனால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி அதிக வெப்பம். ஒன்பதாவது கேள்வி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 10வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த வந்தனா கட்டாரியா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹாக்கி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.